பாரதி ராஜா சாரோட பையன் மனோஜ் பாரதி ராஜா இறந்ததுக்கு ஹார்ட் அட்டாக்னால தான் இறந்தார் இல்லையா? அவருக்கு சுற்றி இருந்து கொடுத்த ப்ரெஷர் காரணமாக தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்ற மாதிரி. குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கும். இப்படி எல்லா குடும்பத்துலேயும் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். அதுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொன்னால் பாதி பேர் உயிரோடு இருக்க முடியாது. இப்போ பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா அவருடைய கணவனும் அவருடைய மனைவியும் அவருமே தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு இப்போ செய்தி வருது. இது அவங்க பர்சனல் தான், தனிப்பட்ட தான். அங்கே இது மாதிரி பல குடும்பங்கள் இருக்குது. குடும்பத்தோட தலைவர் தான், அவர் தான் ஆலமரம். ஆனால் அவரே ஆலமரமே எங்கே எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா வசந்த கால பறவைகள்லாம் தங்குற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் அம்மா அப்பாவை திருத்த முடியாதுமா, அம்மா அப்பாக்கள் தான் பிள்ளைகளை திருத்தணும். இங்கே அந்த அடிப்படையே தெரியாமல் பல பேர் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவனு தான் ரெக்க முளைச்சிச்ச, அவனு தான் சொத்து கொடுத்துட்டேன், அவனு தான் பணம் கொடுத்துட்டேன், அவனு தான் கார் வாங்கி கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி பல பேர் வீட்டில் இது மாதிரி துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்போது கேமராக்கள் கொண்டு போய் நின்ற கதையெல்லாம் இருக்குது. அன்றைக்கே பேசவே இல்லை. அஜித் வீட்டுக்கு போயிருந்தபோது அஜித் கை கூப்பி பார்த்தீங்கன்னா தயவுசெய்து என்னுடைய வீட்டு நிகழ்ச்சி இதை நீங்கள் என்னை அமைதியாக செய்ய விடுங்கன்னு கை கூப்பி வழங்கின பிறகு ஒருத்தர் கூட அங்கே இல்லவே இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஏன் பேசவே இல்லை? அன்றைக்கி விஜய் நீங்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி இருக்கும்போது அன்றைக்கி ஏன் இந்த தயாரிப்பாளர் சங்கம் பேசவே இல்லை, அறிக்கை விடவே இல்லை? நான் கேட்குறேன். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் அறிக்கை விட்டா இதுக்கு மட்டும் ஒரு அறிக்கை வருங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயும் இது மாதிரி நடக்கவே இல்லையா? ஏன் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரியாதா? இந்த டிஆர் தியாகராஜன் தெரியாதா? ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்குவரா சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாரதி ராஜா சாரோட பையன் மனோஜ் பாரதி ராஜா இறந்ததுக்கு ஹார்ட் அட்டாக்னால தான் இறந்தார் இல்லையா? அவருக்கு சுற்றி இருந்து கொடுத்த ப்ரெஷர் காரணமாக தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்ற மாதிரிலாம். அப்படிலாம் நம்ம இங்கே சொல்ல முடியாதுமா. இங்கே ஒரு விஷயம் பாருங்க, ஒரு குடும்பத்தில் எல்லாமே இருக்குமா, எல்லாமே இருக்கும். ஏற்றத்தாழ்வு இருக்கும், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கும். இப்படி எல்லா குடும்பத்துலேயும் எல்லா விதமான பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். அதுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொன்னால் பாதி பேர் உயிரோடு இருக்க முடியாது இல்லையா? சராசரி குடும்பத்தில் இன்னும் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் ஒரு மேம்பட்ட மக்கள்னால் பொருளாதாரத்தில் மேம்பட்ட மக்கள், சரிங்களா? நான் வேறு அர்த்தத்தை சொல்ல, பொருளாதாரத்தில் நல்ல வசதி படைத்த மக்கள். இப்போது கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி எதுவும் செய்தி வரவே இல்லை. மற்றபடி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்கு, அது உண்மைதான். ஆமாம், எல்லா வீட்லேயும் இருக்குது. இங்கே எல்லாருமே அதான் நான் சொல்கிறேன்லம்மா. இங்கே இதை கேட்டதுனால நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், தவிர்க்க முடியாமல் தான் நான் சொல்கிறேன். நமக்கு இன்னொரு குடும்பத்தை பேசணுன்ற அவசியம் இல்லை. இப்போது பாரதி ராஜா யார்? பெரிய இயக்குனர், காவிய இயக்குனர், புரட்சி இயக்குனர் எல்லாம். அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள், 4 பேர். இவங்களுக்கு இந்த பாரதி ராஜா, அவருடைய மனைவி, மகன், மகள், அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. யார்? பாரதி ராஜா அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அப்போது மொத்தமே எவ்வளோ? 5 பேர் உள்ள குடும்பம். இந்த 5 பேர் உள்ள குடும்பமாக இருந்த வரைக்கும் பிரச்சனையே வந்திருக்காது. பாரதி ராஜாவுக்கு மட்டுமே நான் சொல்லவே இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒரு மினிமம் குடும்பமாக இருக்கும்போது அங்கே பிரச்சனை வராது. அதுக்கு பிறகு அவருக்கு பார்த்தீங்கன்னா மகனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு குடும்பம் வருதா? அடிஷ்னலாக ஒரு குடும்பம்னா அந்த இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மருமகள் சார்ந்த அவங்க 2 பேர், அம்மா அப்பா, அந்த குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பி வருவாங்களா? அந்த சுற்றோர் வருமா? இந்த சைடு மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வருவாங்களா? அப்போ அந்த 4 இந்த 4 8 ஒரு 5 என்னாச்சு கேட்டினா ஒரு 13 பேர். இது ஒரு வகையான இருக்குது. இப்போ புரியுதுங்களா? இது ஒரு குடும்பம் கேட்டினா ஒரு மினிமமாக ஒரு 4 பேர் மட்டுமே இருக்கும்போது, கணவன் மனைவி 2 குழந்தைகள் மட்டும் இருக்கும்போது அங்கே பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் பெரிய குடும்பமானு கேட்டினா அங்கே குடும்ப அரசியல்னு ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுது. நான் பாரதி ராஜாவை பற்றி பேசவே இல்லை. இப்போ நான் பொதுவான ஒரு கருத்தில் சொல்கிறேன். இங்கே எல்லா குடும்பத்திலையும் இங்கே சினிமா அரசியலில் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் வாரிசு அரசியல்லாம் பேசுகிறாங்கல்ல, அது கரெக்டான வார்த்தை, வாரிசு அரசியல். ஆனால் சில பேர் குடும்ப அரசியல்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க. குடும்ப அரசியல்னால் அது கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அரசியல். அங்கே ஒரு நாத்தனார் இருப்பா, அங்கே ஒரு ஓரவத்தின்னு ஒருத்தர் இருப்பா, அங்கே இன்னும் சில கேரக்டர்கள்லாம் அடிஷ்னல் கேரக்டர்லாம் வரும். அந்த கேரக்டர்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு லிங்க் இருக்கும். இப்படி லிங்க் ஆகுது எப்போ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள எண்ணிக்கைகள் உறவுகள் எண்ணிக்கை கூடும்போது அங்கே குடும்ப அரசியல் வரும்.
அப்போ எல்லா விதமான பிரச்சனைகளும் அங்கே வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். இதை வந்து குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய நபர், நான் பாரதி ராஜாவை சொல்லவே இல்லை, நபர் அந்த தலைவன் தலைவி இருக்காங்கல்ல, அவங்க இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இன்றைக்கி பல சீரியல்கள் ஏன் ஹிட்டாக ஓடிட்டு இருக்குது. பல சீரியல் டிவிஸை நான் பெரும்பாலும் பார்க்கறது இல்லை, பட் இருந்தாலும் ஏன் ஓடுதுன்னா அங்கே வந்து அந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தீர்க்கிற இடத்துல வந்து கேட்டிங்கன்னா அதில் தீர்க்க முடியாமல் திணற இடத்துல யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்ப தலைவன் தலைவியே இருப்பாங்க. இல்லை அவங்க வந்து சரியான நபராக இருக்க மாட்டாங்க, அவங்க சரியான நபர் அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய நபராக இல்லாமல் இருப்பாங்க, கையால் ஆகாமல் இருப்பாங்க, இல்லை அவங்க கேட்டால் அவங்களே தவறாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இது நான் டிவி சீரியலுக்காக சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். ஒரு வீட்டில் இருக்கிறது இப்போ வெளிப்படையாக பேசுவோமே. இப்போ பாரதி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கணவனும் அவருடைய மனைவியும் அவருமே தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு இப்போ செய்தி வருது. இது அவங்க பர்சனல் தான், தனிப்படம் தான். அங்கே வந்து இது மாதிரி வந்து பல குடும்பங்கள் இருக்கு. குடும்பத்தோட தலைவர் தான், அவர் தான் ஆலமரம். ஆனால் அவரே ஆலமரமே எங்கே எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஆலமரமே வந்து பல பறவைகள் வந்து வசந்த கால பறவைகள்லாம் வந்து தங்குற மாதிரி இருக்கும், தங்கி கூடு கட்டி வாழற மாதிரி இருக்கும். புரியுதா? நான் பாரதி ராஜா சொல்கிறேன் நான். அப்போ எப்படி இருக்கும்? அங்கே இருக்கிற ஒரு பறவைன்னு கேட்டால் அது தனியாக போகுது, இங்கே நமக்கு தங்கிறதுக்கு இனி இடம் கிடையாது சொல்லிட்டு அந்த பறவை இன்னொரு மரத்தில் போய் வாழக்கூடியதாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது. அதனால் இங்கே வந்து குடும்ப தலைவன் என்பவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அவன் பல தியாகங்களை செய்யக்கூடிய, பல சகிப்புத்தன்மைகளையும் பல விஷயங்களை விட்டு கொடுக்குற தியாக மனப்பான்மை உள்ளவனா இருக்கணும் குடும்ப தலைவன் தலைவி. அவங்க ரெண்டு பேரும் சரியான்ட்டாங்கன்னா அடுத்து வர்றது எல்லாம் கரெக்டாக இருக்கும், கரெக்ட் பண்ண முடியும். அப்படி இப்படி ஸ்லிப் ஆனாலும் கரெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் அவங்களே தப்பு பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் பாரதி ராஜா சொல்ல அது மாதிரி இருக்கணும். அது வந்து நான் கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து கேட்டிங்கன்னா ஆதரவு இல்லாமல், ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆறுதல், நம்ம யார்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல முடியாது. அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் பார்த்தா அப்பா அம்மாவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஆகிடும். பிள்ளைகள் வந்து சோர்வடைஞ்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நான் போயிருந்தபோது அந்த கரஸ்பாண்டன்ஸ் பேசுகிறாங்க. ரொம்ப அந்த அம்மா வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, கிட்டத்தட்ட ஒரு 70க்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு. அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க ஒரு வார்த்தை, எல்லா பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்குறாங்க, பெரிய கூட்டம் உட்காந்துருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் சென்னையிலேயே. அவங்க சொன்னாங்க, எனக்கு கேட்டினா ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னாங்க. என்னென்னா, ஒரு பறவையை மையப்படுத்தி சொன்னாங்கம்மா. ஒரு பறவையை மையப்படுத்தி இந்த இடத்த சொல்லி ஆகணும். நான் ஒரு பறவை வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. வாழ்ந்துட்டு இருக்கும்போது கேட்டால் தாய் பறவையும் தந்தை பறவையும் குஞ்சுகள் வந்து ஒரு 4 குஞ்சுகள் வந்து முட்டை பிடிச்சி குஞ்சுகளுக்கு, தாய்ப்பறவை வந்து தந்தை பறவை வந்து நினச்சின்னா வேற ஒரு தாய்ப்பறவையோட பறந்து போயிடுச்சு, அதோடு வாழறதுக்காக தனியாக போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு, விட்டுட்டு போயிடுச்சு. தாய்ப்பறவை என்ன செய்யு கேட்டினா வந்து நீ போறியா நான் பாரு இன்னொரு சொல்ல இன்னொரு தந்தை பறவைக்கிட்ட வந்து பழகி பறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த குஞ்சுகளை பற்றி 2 பேருமே கவலைப்படலை. அந்த குஞ்சுகள் கடைசியில் கேட்டால் ரெக்க கூட முளைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் எறும்பெல்லாம் கடித்து வந்து பார்த்தீங்கன்னா மழையிலையும் வெயிலையும் காஞ்சி இறந்தே போயிடுச்சு. இங்கே பல பிள்ளைகள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் தயவுசெய்து பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பிரிவுன்றதே வச்சுக்காதீங்க. எவ்வளோ கருத்து வேற்றுமை வந்தாலும் எவ்வளோ சண்டை வந்தாலும் உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குங்க பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இங்கே பல பிள்ளைகள், அது மனோஜாக இருக்கட்டும் அல்லது யாராவது இருக்கட்டும், அவங்க மனசுக்குள்ளே ஏக்கம் அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க வெளியே சொல்லவும் முடியாது. பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாவை திருத்த முடியாதுமா, அம்மா அப்பாக்கள் தான் பிள்ளைகளை திருத்தணும். இங்கே அந்த அடிப்படையே தெரியாமல் பல பேர் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவனுக்கு தான் ரெக்க முளைச்சிச்சே, அவனுக்கு தான் சொத்து கொடுத்துட்டேன், அவனுக்கு தான் பணம் கொடுத்துட்டேன், அவனுக்கு தான் கார் வாங்கி கொடுத்துட்டேன், அவன் பார்த்துக்க வேண்டியதான் இனிமேல். அப்படி கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறீங்கன்றதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் இருங்க எல்லாம் போங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் மனசில் இருக்கிற காயங்களுக்கு வந்து ஒரு மருந்தாக, ஒரு ஆறுதலாக நீங்கள் வந்து பெற்றோர்கள் சாகிற வரைக்கும் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. இது உண்மை நான் சொல்கிறேன். அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் வந்து பிள்ளைகள் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்கள வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறாமல் ஆறுதலாக இருக்கணும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. பல குடும்பங்கள் பிரிஞ்சு அப்போ எல்லா விதமான அழுத்தங்களும் வரும். அது மாதிரி கூட சில அழுத்தங்கள் வந்து இவருக்கு மனோஜுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிட்டேன் அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இல்லை நான் எதிர்பார்த்தது நடக்கலை அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு
அப்படின்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு பாதி பேர் இருக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். புரியுது. இங்கே வந்து உறவுகள்ன்றது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கணும். அது இல்லாத போது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் அந்த மரணம் என்பது கொஞ்சம் துரிதமாக வந்துடும் என்ன சொல்லலாம். இப்போ இவருக்கு 48 வயசு வந்து இதே 67 வந்தால் பேசியிருப்போம் நம்ம இவ்வளோ வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டு. ஆமாம். இப்போ வந்து கேட்டிங்கன்னா வந்து இவருக்கு வந்து என்னன்னா வந்து 48 வயசு. இப்போ 83 வயசு ஆயிடுச்சு பாரதி ராஜாவுக்கு. அவர் திடகாத்திரமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கான நேரம் வரல. 40 வயசுல இவருக்கான நேரமும் வந்து வந்துடுச்சு, அவ்வளோதான். எனக்கு என்னைக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இன்னைக்கு சாயந்தரம் இருக்கலாம், இல்லை அடுத்த 1 மணி நேரத்துலாம் எப்படி வேணா இருக்கலாம். நேரம் தான் இல்லை. எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் ஆகணும், கம்பல்சரி போய் ஆகணும். யாரும் அடம்லாம் பிடிக்க முடியாது, நான் வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஒரு நேரம் வரும்போது நம்ம போய் தான் ஆகணும். அந்த நேரமும் நாட்களும் தான் டிஃப்ரென்ஸ். ஒரு நாள் எல்லாரும் போய் தான் ஆகணும். அவர் முன்னாடி போயிட்டார். இப்போ மனோஜ் சார் இறந்த விஷயத்த வந்து எல்லா சோஷியல் மீடியாலையுமே ஃபுல்லாக ரெக்கார்டிங்காக தான் போட்டு காட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? இதை பற்றி தயாரிப்பாளர் சங்கம் சைட்லேருந்து தியாகராஜன் சார் சொல்லியிருக்காரு, இது மாதிரி துக்க விஷயத்தெல்லாம் ஒளிபரப்பே செய்யக்கூடாது, இதை வச்சு தான் நீங்கள் காசு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம். ஒரே ஒரு விஷயமா நான் பார்த்தேன், நான் கூட படித்தேன், அந்த அறிக்கையை ஃபுல்லாக படித்தேன். தயாரிப்பாளர் சங்கம் தான் அதை வெளியிட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அதில் அவர் பொறுப்பில் இருக்கார், டிஆர் தியாகராஜன் தானே நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார். பாரதி ராஜா வந்து தலைவராக இருக்கிறார். சங்கத்துக்கு தலைவர் வந்து பாரதி ராஜா தான். இன்றைக்கி இந்த அறிக்கை வந்தது இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து பல பேர் வீட்டில் இது மாதிரி துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்போது வந்து கேமராக்கள் கொண்டு போய் நின்ன கதையெல்லாம் இருக்குது. அன்றைக்கே பேசவே இல்லை. இன்றைக்கி பாரதி ராஜாவுக்கு ஒரு இழப்பு, அந்த இழப்பை வந்து படம் பிடிக்க போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிக்கை, தயாரிப்பாளர் சங்க அறிக்கை வந்து இதுக்கு முன்னாடியும் பல மீடியாக்கள் வந்து பல துக்க நிகழ்ச்சிகள் மீடியாக்கள் போய் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கே அந்த அறிக்கை வரல. அப்போ உங்களுக்கு வலிக்கும் போது மட்டும் நீங்கள் வந்து ஒரு அறிக்கை வர்றீங்க. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறாருன்றதுனால இந்த அறிக்கை வந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை? இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி நடந்ததில்லை. அஜித் வீட்டுக்கு போயிருந்தபோது அஜித் கை கூப்பி வந்து பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து என்னுடைய வீட்டு நிகழ்ச்சி இதை நீங்கள் வந்து என்னை வந்து அமைதியாக செய்ய விடுங்கன்னு வந்து கை கூப்பி வழங்கின பிறகு ஒருத்தர் கூட அங்கே இல்லவே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. அதே மாதிரி விஜய் ஆண்டனி மகள் இறக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு இது நடந்தது. இது நான் வந்து ஆதரிக்கவே இல்லை. ஒரு துக்க நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா போய் அதை படம் பிடிச்சி அவங்களுடைய கண்ணீரை இது பண்ணுறது, அவங்களோட நேர்காணல் பேட்டி எடுக்கிறது, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பல பேரை பேச வச்சு எடுத்து அதை வந்து மீடியாக்களை வெளியிட்டு அவதூறு தான். நான் உண்மையாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது தான். ஆனால் எல்லாருக்கும் அது பொருந்தும் இல்லை. விஜய் ஆண்டனி மகள் இறந்த போதே இந்த மாதிரியான வந்து அப்போ அவர் வந்து நான் செஞ்சாருன்னு கேட்டால் இதை வந்து அவரும் இதே மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, எல்லாரும் போயிட்டாங்க, வந்திருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இது செய்யக்கூடாது தான். ஆனால் அன்னைக்கெல்லாம் நீங்கள் ஏன் பேசவே இல்லை? அன்றைக்கி விஜய் ஆண்டனி வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி இருக்கும்போது அன்றைக்கி ஏன் இந்த தயாரிப்பாளர் சங்கம் பேசவே இல்லை, அறிக்கை விடவே இல்லை? நான் கேட்குறேன். அதே மாதிரி எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து அந்த சினிமா தயாரிப்பு பிரபலங்கள் வீட்டில் துக்க நிகழ்ச்சி அஜித் வீட்டில் நடந்திருக்கு, இன்னும் எத்தனையோ குடும்பங்களும் நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து இந்த மீடியாக்கள் போயிட்டு நீங்கள் கவர் பண்ணும்போது அப்போ ஏன் நீங்கள் அறிக்கை விடலை? இது வந்து கண்டிக்கத்தகுது தான். மீடியாக்கள் வந்து நாகரிகமாக நடந்துக்கணுன்றது கன்ஃபார்ம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக இருந்துக்கணும். அதே மாதிரி யூடியூப்பில் கூட பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு வரம்போடு அதை செய்தியை வெளியிடணும். ஒரே ஒரு யூடியூப்லேயே வந்து கேட்டால் அந்த செய்தியே வந்து திருச்சின்றதை விட என்ன கேட்டால் அந்த செய்தியை வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி ஒரு 5 வீடியோ 6 வீடியோ 8 வீடியோ பார்க்குறதா இருக்குது. அது வந்து அந்த வார்த்தைக்கு பொருத்தமாயிடுது இல்லை? இப்போது அந்த வார்த்தை இப்போ ஒரு மீடியாவில் ஒரே பிரபலத்தையே கூப்பிட்டு வந்து ஒரே மீடியாலே 3 முறை 4 முறை எடுத்து போட்டதில் கூட நான் பார்த்தேன். நான் சொல்கிறது என்ன கேட்டால் ஒரு செய்தியாக நீங்கள் தகவலை வந்து நீங்கள் தெரிவிக்கணும், அவ்வளோதான் இல்லையா? அதுக்கப்புறம் தம்ப்லைன் மூலமாக வந்து அந்த இன்னும் கொஞ்சம் அந்த செய்தியை வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி காட்டுறது, தம்ப்லைன் மூலமாக நிறைய திருச்சி நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி வெளியிடுறது தம்ப்லைனில், இதெல்லாம் நான் பார்த்தேன். அவர் சொன்ன வார்த்தை கரெக்ட். அவர் தியாகராஜ் சார் சொல்கிறார்ல, நீங்கள் இப்படிலாம் வந்து வியாபாரம் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறேன். கரெக்டு தான் அவர் சொன்னது. மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து கேட்டால் தரம் அதனால தான் ரொம்ப பாழாக போகுதை நம்ம பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்தியை வந்து நீங்கள் வெளியிடுறதுன்னு ஒன்று இருக்குது. அதையே தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கேட்டால் காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஒரே நாளில் ஒரே ஒரு யூடியூப்பில் வந்து 4 முறை ஒரு செய்தியை வெளியிடுறாங்க, ஒரு துக்க நிகழ்ச்சியை எல்லா மூமெண்ட்டையும் வெளியிடுறாங்கன்றது கொஞ்சம். இப்போ முதலமைச்சர் வராரு, அவர் மரியாதை செலுத்துறத வந்து நீங்கள் படம் பிடிச்சி காட்டலாம். இல்லை ஒரு பிரபலம் வராங்க வந்து அவங்க வந்து மாலை மரியாதை செய்கிறத காட்டலாம்.
ஆனால் கதறி அழறது, தாய் தந்தை கதறது, அவங்க மனைவிகள் வந்து கேட்டினா, இன்னும் சொல்லப்போனால் அந்த பிள்ளைகள் அந்த இறுதி சடங்கு செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்துனது இருக்கு பாருங்க. அதுதான் என்னால் வந்து நான் நினைக்கிறேன் இவங்க சொல்கிறது அதுதான். ஒரு பிரபலங்கள் வந்து மரியாதை செலுத்துறத நீங்கள் காட்டலாம். ஏன்னா பிரபலமானவர் இறந்துருக்கிறாரு, அதை காட்டலாம், அது தப்பு இல்லை. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா வந்து முதலமைச்சர் வந்து மரியாதை செலுத்துறாரு, இது கடந்த காலத்தில் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் வந்து அவங்க வந்து சுற்றி வந்து அந்த இறுதி சடங்கு செய்கிறத கூட ஒரு வீடியோவாக எடுத்து அதை வந்து போட்டிருக்காங்கன்னா, நிச்சயமாக அதை எனக்கு தெரிஞ்ச வீடியோ கேமரா மூலமாக அதை எடுத்துருக்க முடியாது, செல்லில் தான் அதை எடுத்துருக்கணும். அது ரொம்ப உண்மையிலே வந்து வருத்தமாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ மீடியா தரம் இவ்வளோ தாழ்ந்து போயிருக்கு? யூடியூப்கள் தரம் வந்து யூடியூப்கள்னு சொல்ல முடியாது, இன்னும் சொல்லப்போனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை செஞ்சுருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அதனால் அவருடைய அறிக்கை வந்து ரொம்ப கரெக்டானது. ஆனால் இந்த அறிக்கை எல்லாருக்கும் இதோட போயிடக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி செய்திகள் வந்து இந்த மாதிரியான வந்து யூடியூப்கள் செய்யும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்புறப்படுத்தணும். இதை நீங்கள் வெளியிடாங்க. எப்படி அஜித் எப்படி செஞ்சார், விஜய் ஆண்டனி எப்படி செஞ்சார்? இது எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சி, அதை நீங்கள் வந்து எங்களை வந்து செய்யறதுக்கு நீங்கள் அனுமதிக்க, நீங்கள் எல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேண்டுகோள் கொடுத்து யாரும் போகலன்னா அப்போ சொல்லலாம். அங்கே வந்து நீங்கள் எல்லாத்தையும் காட்சி ஆக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இப்போ அறிக்கை வருதுல என்ன இருக்குது? அன்றைக்கி நீங்கள் இந்த சங்கம்லாம் என்ன செஞ்சுருக்கணும்? எங்கள் தயாரிப்பாளர் சம்மந்தம் இது சம்மந்தம் நீங்கள் எதுவும் எடுக்காதீங்கன்னு சொல்லணும்ல, அப்போ செய்யலை. அதனால் அறிக்கை வந்து சரி, ஆனால் அதை வெளியிட்ட அந்த என்ன சொல்லிட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால், ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்துருக்குல்ல முன் உதாரணமாக, அப்போல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்களா? இப்போ உங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தலைவராக இருக்கிறாரு போது கேட்டால் அந்த நிகழ்ச்சியை எடுத்தது மட்டும் நீங்கள் போடுறீங்களா? அப்போ உங்களுக்கு வலிக்கிற மட்டும் நீங்கள் கேட்குறீங்கன்ற மாதிரி ஆகிட்டுல்ல. பொதுவான ஒரு அறிக்கையை விடுங்க. சினிமாவில் இருக்க அத்தனை பிரபலங்களும் சேர்த்து அத்தனை சங்கங்களும் 24 கிராஃப்டில் இருக்க அத்தனை சங்கம் போட்டு இனிமேல் சினிமா பிரபலங்கள் வந்து யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான நீங்கள் வந்து காட்சிப்படுத்தி நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறத நீங்கள் கைவிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பொதுவான ஒரு அறிக்கை விடுங்க. எல்லாரும் சேர்ந்து அப்போ சரியானதாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் ஏன் பேச முடிச்சிட்ட பிறகு எல்லாம் இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அறிக்கை வர்றதுன்னு கேட்டால் உங்களுக்கு வலிக்கும் போது மட்டும் நீங்கள் அறிக்கை வரீங்கன்னு ஆகிடுச்சுல்ல. நான் பொதுவாக தான் நான் சொல்கிறேன், தவறு, உண்மையிலே தவறு. மீடியாக்கள் ரொம்ப மோசமாக நடந்துட்டாங்க இந்த விஷயத்தில். நான் சொல்லுவேம்மா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு மீடியாக்காரனாக இருந்து நான் சொல்கிறேன், அந்த பிள்ளைகள் வந்து அந்த இறுதி சடங்கு செய்கிறத கூட வந்து நீங்கள் காட்சிப்படுத்துறீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் எடுத்துக்கணும். இன்னொன்று கூட நான் சொல்வேன், அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா கூட அதுவும் கூட நீங்கள் வந்து கேட்டால் உங்கள் ப்ரைவசி கருதி நீங்கள் வந்து கேட்டால் அந்த மீடியாக்களை அனுமதிக்காதீங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு படமாக்கி அதை வந்து கேட்டால் சினிமாவில் டிவியில் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் நிறுத்தணும். துக்க நிகழ்ச்சி எப்படியோ சுப நிகழ்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சியாக நீங்கள் நடத்திக்கங்க. அதையா நீங்கள் மீடியாவுக்கு வந்து வர வச்சு மீடியா ஹைப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் தவறு தானே. இங்கே பல திருமணங்களை நம்ம சொல்ல முடியும். மீடியாக்களை திட்டமிட்டு வர வச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தங்குற இடம்லாம் கொடுத்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரெண்டுத்தையும் ஒன்றா பாருங்கள், துக்க நிகழ்ச்சியும் ஒன்றா பாருங்கள், சுப நிகழ்ச்சியும் ஒன்றா பாருங்கள். ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்களை அனுமதிக்காதீங்க, அப்படி ஒரு முடிவெடுங்க. சுப நிகழ்ச்சிகள் அவங்களே தானே வெளியிடுறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதையும் கூட செய்யக்கூடாது இல்லை. உங்கள் வீட்டு நிகழ்ச்சி தானே, உங்கள் ப்ரைவசி தானே முழுக்க. அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்துறீங்க. அது சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும் துக்க நிகழ்ச்சியாக இருக்கட்டும், மீடியாக்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க. நல்லது தானே இது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ப்ரைவசி கிடைக்கும். அப்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டால் விளம்பரம் வரும்போது ஒரு கல்யாண நிகழ்ச்சின்னு கேட்டால் அது சந்தோஷம் இருக்குது. அதே கஷ்டமான நிகழ்ச்சியை நான் காட்சிப்படுத்தும் போது மீடியாக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது எங்கள் கடமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது தவறு தான். ஆனால் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்வையில் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இது எங்கள் தொழில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, எங்கள் கடமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யார் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்களோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பொறுப்போ அவங்க தான் இதில் தெளிவாக இருக்கணும். முதல்ல அனுமதி இல்லைன்னா அனுமதி இல்லை தான். அஜித் பண்ணார்ல, விஜய் ஆண்டனி பண்ணார்ல, அனுமதி இல்லை, கிளம்பி போங்க, முடிஞ்சாச்சு. ஸோ அப்படிதாம்மா வந்து இதை வந்து அணுகணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் அறிக்கை விட்டா இதுக்கு மட்டும் ஒரு அறிக்கை விடுறீங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயும் வந்து இது மாதிரி நடக்கவே இல்லையா? ஏன் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரியாதா? இந்த டிஆர் தியாகராஜனுக்கு தெரியாதா? இப்போ இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட பிருத்திவிராஜ் சாருமே சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா இறந்ததுக்கு நிறைய ரசிகர்களை உள்ள விட்டுட்டேன்,
அதனால பெரிய ஹீரோக்கள் வரும்போது அவங்க கைத்தட்டி உற்சாகப்படுறாங்க, அது துக்க விழாவே நினைக்க மாட்டாங்க. இல்லை, அது உண்மைதாம்மா, அது தவறுன்னு தான் நான் சொல்கிறேன். இது காட்சிப்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தவறுன்றான். துக்க நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும்மா, அது வந்து அவங்களுடைய அனுமதி இல்லைன்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடாது. மீடியாக்கள்லாம் அந்த மாதிரி சுதந்திரம்லாம் கிடையாது. யாரும் தவறாக வந்து இதெல்லாம் மீடியா சுதந்திரம்னு சொல்லிட்டு, நீங்கள் தொழில்னு சொல்லலாம், கடமைன்னு சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாட்டில், எவ்வளோ அநீதிகள் நடக்குது. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை வந்து நம்ம வெளிப்படுத்தலாம். அதை விட்டு ஒரு சுப நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு துக்க நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய அனுமதி இல்லைன்னா நீங்கள் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. அப்படி தான் வந்து நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும். இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் சூசைடே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட, அதை கூட வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து எடுக்க முடியாது. ஒரு பொது இடத்துல வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுதுன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து அதை காட்சிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நீங்கள் பண்ணுறீங்க. அதை தாண்டி விசாரணை பண்ணி தோட்டக்காரன்ட்ட கேட்டேன், அப்புறம் வந்து போஸ்ட்மேன்கிட்ட கேட்டேன், பால் போகிறவர்கிட்ட கேட்டேன், அப்படியெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் பேச வச்சு காட்சிப்படுத்துறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அவங்க நல்லது சொல்லட்டும் கெட்டதாக சொல்லட்டுமா, அது அவசியம் இல்லாது. நீங்கள் சாலை ஓரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அங்கே ஒரு பிரபலமான ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து நீங்கள் காட்டினீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் காட்சின்னு சொல்லி கடந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட, அவங்க உறவினர்கிட்ட, டாக்டர்கிட்ட, ஏன் அந்த மருத்துவத்துக்கே சம்மந்தம் இல்லாத டாக்டர்கிட்ட, அந்த சிகிச்சையே பண்ணாத டாக்டர்கிட்டலாம் போயிட்டு கேட்டு அதை போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து சரியானதாக இருக்காது. என்னை நான் பேசுனதை வந்து ஒரு வீடியோவில் 1,00,000 பேர் பார்த்தாங்க. யாரையும் நான் காயப்படுத்தவே இல்லை. ஒரு மீடியாவில் நான் போய் பேசுகிறேன், இதே மனோஜ் மேட்டர் ஒரு மீடியாவில் பேசுகிறேன், 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. யாருமே வந்து நான் பேசுனது எல்லாமே வந்து ஒரு சில தத்துவங்கள் மட்டும்தான் நான் பேசினேன். அந்த தம்பியோட கடந்த கால வந்து அவர் சினிமா அதை பற்றி தான் பேசுனேன். யாருமே வந்து நெகட்டிவாக எதுவும் சொல்ல. இப்படி தான் நம்ம நாகரிகமாக பேசிட்டு கடந்து போனோம் சில விஷயங்களை. இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, நான் சொன்னேன். அது தாண்டி கேட்டினா இப்போ ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக இதை குறிப்பிட்டு சொல்லியே தீரணும், கட்டாயமும் சொல்லலாம். ஆனால் முழுக்க மீடியா ஹைப்காக, வியூஸ்க்காக நம்ம பேசுறதுன்னு இருக்கு இல்லையா, அது சில பேர் பேசுறதை நம்ம பார்த்தோம். அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இதுவரை நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிமா.